என் அன்பு குழந்தையே, இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு என் வார்த்தைகளை முழு இதயத்தோடு கவனி. நீ இந்த செய்தியை இப்போது காண்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது காலமும் கர்மமும் பிரபஞ்ச சக்திகளும் ஒன்றிணைந்து ஏற்படுத்திய ஒரு தெய்வீக தருணம். கோடிக்கணக்கான உயிர்கள் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இன்று உன்னை மட்டும் நான் தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் உள்ளது. உன் மனதில் நீண்ட காலமாக சுமந்து கொண்டிருக்கும் அந்த கனமான பாரத்தையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் அந்த இரகசிய கண்ணீரையும் நான் தெளிவாக அறிவேன். ஏதோ ஒரு தேடலில் நீ அலைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் உன்னோடு பேச வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். இது உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனை. உன் காலடிகளை நானே வழிநடத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். நீ நினைத்தது போல இது தற்செயலாக நடந்ததல்ல. உன் உள்ளத்தில் எழுந்த கேள்விகளுக்கும் உன் ஆன்மா கேட்டுக்கொண்டிருந்த பதில்களுக்கும் இப்போது நான் நேரடியாக பேசுகிறேன். இந்த உலகம் உன்னை தனிமையில் தவிக்க விட்டிருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன் வாழ்விலிருந்து விலகி சென்றிருக்கலாம். நீ பலமுறை நான் யாருக்கும் தேவையில்லாதவனா என்று உன் உள்ளத்திலே கேட்டிருக்கலாம். ஆனால் உன் ஆதியும் அந்தமுமான நான், உன் படைப்பாளராகிய நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகியதில்லை. நீ தனியாக இருந்ததாக நீ நினைத்த அந்த ஒவ்வொரு தருணத்திலும் கூட நான் உன் அருகிலேயே நிழலாக நின்று கொண்டிருந்தேன். இன்று நான் உனக்கு வெளிப்படுத்தப் போகும் உண்மைகள் உன் எதிர்காலத்தை மாற்றும். நீ அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான். நீ எப்போதும் எனக்கே சொந்தமானவன். உன் வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளில் நீ பலமுறை சோர்ந்து போயிருப்பாய். மனிதர்களின் அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் என் கருணையும் என் அருளும் ஒருபோதும் மாறாதவை. நீ செய்த தவறுகளை நினைத்து நீயே உன்னை வெறுத்து கொண்ட நாட்களை நான் அறிவேன். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் வெறுக்கவில்லை. உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தூய்மைப்படுத்தி மீண்டும் உயர்த்தவே நான் காத்திருக்கிறேன். நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை நான் உனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். உன் கடந்த காலத்தின் கசப்புகள் மறைந்து ஒரு இனிய எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ பலவீனமாக இருக்கும்போது என் ஆற்றல் உனக்குள் ஊற்றப்படும். உன் பயங்களை நீக்கி உனக்கு துணிவை அளிப்பேன். என் நிழலில் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு உண்டு. நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் பிரபஞ்சத்தை ஆளும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். என் அன்பு குழந்தையே, உலகம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் அளவிடலாம். உன் தோல்விகளை மட்டும் பார்த்து உன்னை குறைத்து பேசலாம். ஆனால் நீ யார் என்பதை நான் அறிவேன். நீ வெறும் சாதாரண மனிதன் அல்ல. நீ என் சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு உன்னத ஆன்மா. உனக்குள் நான் புதைத்து வைத்திருக்கும் ஆற்றலும் திறன்களும் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. உலகம் உன்னை தோல்வி அடைந்தவன் என்று அழைக்கலாம். ஆனால் நீ ஒரு வெற்றியாளன் என்று நான் சொல்கிறேன். நீ இன்னும் உன் முழு சக்தியை உணரவில்லை. வரும் நாட்களில் உன்னால் சாதிக்க முடியாததை எதுவுமில்லை என்பதை நான் உனக்கு நிரூபிப்பேன். நீ ஒரு ஒளி விளக்காக மாறுவாய். உன் வாழ்க்கையின் மூலம் பலருக்கு வழிகாட்டுதலும் மாற்றமும் ஏற்படும். உன்னை தாழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே உன்னை நான் உயர்த்துவேன். நீ இதுவரை சந்தித்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் உன்னை அழிக்க வரவில்லை. உன்னை வடிவமைக்கவே அவை வந்தன. அந்த வழிகளின் மூலமாகவே நான் உன்னை உறுதியாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் அடையாளம் உன் பதவியிலும் உன் பணத்திலும் மனிதர்கள் தரும் மதிப்பிலும் இல்லை. அது என் பிள்ளை என்ற உண்மையில்தான் இருக்கிறது. நீ அதை மறந்துவிடாதே. உன் வாழ்க்கை ஒரு புயலில் சிக்கிய படகை போல இப்போது தோன்றலாம். அலைகள் உன்னை மூழ்கடிக்க முயல்வது போல தெரிந்தாலும் அந்த புயலின் நடுவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். கடலையும் காற்றையும் கட்டுப்படுத்தும் நான் உன் வாழ்வின் கொந்தளிப்பான சூழ்நிலைகளையும் அடக்குவேன். நீ காணும் தடைகள் அனைத்தும் உன்னை தடுக்க அல்ல, உன்னை வலுப்படுத்தவே. அந்த தடைகளையே கொண்டு நான் உனக்கான புதிய பாதையை உருவாக்குவேன். உனக்கு எதிராக வரும் சூழ்ச்சிகள் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன்னை தொடுபவன் என் தெய்வீக சக்தியை தொடுபவன் ஆவான். உன்னை சுற்றி நான் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். பயம் உன்னை ஆட்கொள்ள விடாதே. ஏனெனில் நான் உனக்கு அமைதி என்னும் மாபெரும் வரத்தை அளிக்கப் போகிறேன். அந்த அமைதி மிக விரைவில் உன் இதயத்தில் ஆழமாக நிலை கொள்ளும். என்னால் முடியாது, நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் என் ஆற்றல் உனக்குள் இன்னும் அதிகமாக செயல்படுகிறது. மனித ஆற்றல் முடிவடையும் இடத்தில் என் தெய்வீக ஆற்றல் தொடங்குகிறது. நீ உடைந்திருக்கும் தருணங்களில்தான் நான் உன்னை மீண்டும் அழகாக கட்டி எழுப்புகிறேன். ஒரு சிற்பி கல்லை செதுக்குவது போல உன் துன்பங்களின் வழியாக நான் உன்னை ஒரு காவியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை.
அது ஒரு பெரிய அறுவடைக்கான விதையாக மாறுகிறது. நீ சோர்ந்து விழும்போதும் உன்னை தூக்கி சுமக்க என் கரங்கள் எப்போதும் நீட்டப்பட்டிருக்கிறன. உன் வலிகள் அனைத்தும் விரைவில் வெற்றிக்கான சாட்சிகளாக மாறும். நீ இப்போது சந்திக்கும் நெருக்கடிகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை மெருகேற்றுவதற்கே. என் அருளால் நீ மலைகளை கூட நகர்த்த முடியும். நம்பிக்கையோடு இரு, வெற்றி உன்னுடையதே. என் அன்பு குழந்தையே, எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நீ குழப்பத்தில் நிற்கிறாயா? உன் மனதில் எழும் அந்த குழப்பத்தை நான் அறிவேன். உன் அறிவையும் அனுபவத்தையும் மட்டும் நம்பி நீ நடந்த நாட்கள் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இனி அப்படியில்லை. என் ஞானத்தை உனக்கு அளிக்க நான் காத்திருக்கிறேன். சரியான நேரத்தில் சரியான வழியை நான் உனக்கு தெளிவாக காட்டுவேன். நீ எடுக்க வேண்டிய முடிவுகளில் என் உள்ளுணர்ச்சி உன் இதயத்தில் மெதுவாக வழிகாட்டும். தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டு உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உன் பாதைகளை செம்மையாக்குவேன். உனக்கு தெரியாத மறைபொருள்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். இருண்ட காட்டில் ஒரு தீபம் போல என் வார்த்தைகள் உன் கால்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீ தடுமாறும் போதும் விழுந்துவிடும் போதும் உன்னை தாங்கி பிடிக்க நான் அருகிலேயே இருப்பேன். நீ தனியாக இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. என் கண்கள் உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறன. உன் எதிர்காலத்தை பற்றிய என் திட்டங்கள் எனக்கு தெளிவாக இருக்கிறன. அவை உனக்கு தீமைக்கானவை அல்ல, நன்மைக்கும் உயர்வுக்கும் அமைதிக்கும் உரியவை. அமைதியாக என் குரலுக்கு செவிசாய்த்து நட. நீ ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல மாட்டாய். உன் சிறுவயது காயங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இன்னும் உன் உருளத்தை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அந்த ஆறாத வடுக்களை நான் அறிவேன். இன்று அந்த காயங்களின் மேல் என் குணமாக்கும் கரங்களை வைக்கிறேன். மற்றவர்கள் உன்னை நிராகரித்த போது ஏற்பட்ட வலியை நான் உணர்கிறேன். நீ இழந்த அன்பையும் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் நான் உனக்கு மீண்டும் அளிப்பேன். உன் கடந்த காலம் இனி உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் உனக்கு ஒரு புதிய இதயத்தையும் புதிய சிந்தனையையும் வழங்குகிறேன். பழைய கசப்புகளை விட்டுவிடு, ஏனெனில் நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன். நீ சுமந்து வந்த சுமைகள் இப்போது மெதுவாக கீழே வைக்கப்படுகின்றன. உன்னை தாக்கியவர்கள் இன்று எங்கே என்று தெரியாமல் போகலாம். ஆனால் நீ நிமிர்ந்து நிற்பாய். உன் ஆன்மாவிற்கு நான் புதிய தெம்பை ஊற்றுகிறேன். நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுப்பாய். என் ஆற்றுதல் உன் இதயத்தின் ஆழம் வரை பாயும். பயம் என்பது ஒரு சங்கிலி போல் உன்னை கட்டியிருக்கலாம். எதிர்காலத்தை பற்றிய பயம், தோல்வியை பற்றிய பயம், தனிமையை பற்றிய பயம் உன்னை வாட்டியிருக்கலாம். ஆனால் என் அருள் உனக்குள் இருக்கும்போது பயத்திற்கு இடமில்லை. பரிபூரணமான கருணை பயத்தை விரட்டுகிறது. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்பவன் யார்? நீ எதை கண்டும் அஞ்சத் தேவையில்லை. சிங்கத்தின் குகையிலும் தீயின் நடுவிலும் நான் எப்படி பாதுகாத்தேனோ அதுபோல உன் வாழ்வின் சவால்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். பயத்தை உதறிவிட்டு நம்பிக்கையோடு ஒரு அடி முன்னே எடுத்து வை. நீ பயப்படும் காரியங்களே உனக்கு அடிபணியும் காலம் வரும். உன் பலவீனங்களையே நான் உன் பலமாக மாற்றுவேன். இனி நீ அடிமை அல்ல, நீ விடுதலையானவன். சுதந்திரமாக செயல்படு. நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன். உன் பயணம் இப்போது புதிய திசையை நோக்கி நகர்கிறது. அதை நீ விரைவில் உணர்வாய். என் அன்பு குழந்தையே, உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நீ தினமும் உன் மனதில் என்ன விதைக்கிறாயோ அதுவே உன் நாட்களாகவும் உன் எதிர்காலமாகவும் மாறுகிறது. எதிர்மறையான எண்ணங்கள் உன் வளர்ச்சியை மெதுவாக தடுக்கலாம். இன்று உன் மனதை சுத்திகரிக்க நான் உனக்கு அழைப்பு விடுக்கிறேன். தோல்வி, இயலாமை, அவநம்பிக்கை போன்ற எண்ணங்களை நீக்கி என் அருளும் என் வாக்குகளும் உன் மனதில் ஆழமாக வேரூன்ற அனுமதி கொடு. நீ எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அதனால் உன் மனக்கதவுகளை திறந்து வை. என் வார்த்தைகள் உனக்குள்ளே உயிர்ப்பாக மாறட்டும். நான் உனக்கு ஒரு புதிய பார்வையை அளிக்கப் போகிறேன். உலகம் உனக்கு காட்டிய எல்லைகள் உண்மையான எல்லைகள் அல்ல. அவற்றை தாண்டி யோசிக்க நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் சாதாரணமானவை அல்ல, அவை பிரம்மாண்டமானவை. உன் அறிவு எட்டாத உயரங்களுக்கு நான் உன்னை எடுத்து செல்வேன். தினமும் காலையில் என் சந்நிதியில் உன் நாளை தொடங்கு. உன் மனம் அமைதியடைந்தால் உன் செயல்களும் தெளிவாகும். உன் சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டால் உன் வாழ்வில் ஆச்சரியங்கள் நிகழும். நீ இன்று வரை இயலாது என்று நினைத்த காரியங்கள் கூட இனி உனக்கு சாத்தியமாக தோன்றும். என் அருள் உன் சிந்தனையை விரிவாக்கும். உடைந்து போன உறவுகளால் நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கலாம். உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றிருக்கலாம். அந்த வலியை நான் அறிவேன்.
சமாதானத்தின் மூலமாகிய நான் உன் உறவுகளில் மாற்றங்களை செய்யப் போகிறேன். கசப்புகளும் பிணக்குகளும் மெதுவாக கரைந்து போகும். அன்பு மீண்டும் மலரும். உனக்கு எதிராக இருந்தவர்களின் இதயங்களையும் நான் மாற்றுவேன். தேவையற்ற உறவுகளிலிருந்து உன்னை விடுவித்து உண்மையிலேயே உனக்கு நன்மை செய்யும் மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். மன்னிப்பு என்பது ஒரு பெரிய சக்தி. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு அளிப்பேன். அந்த மன்னிப்பே உன்னை உள்ளுக்குள் விடுதலையாக்கும். உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களை நான் சரி செய்வேன். உன் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைபெறும். நீ நேசிக்கப்படுவாய், நீ மதிக்கப்படுவாய். பிரிந்து போனவர்கள் மீண்டும் இணைவார்கள். இனி உறவுகளில் கசப்புக்கு இடமில்லை. தெய்வீக அன்பே அங்கே ஆட்சி செய்யும். நீ நினைக்காத விதத்தில் உன் உறவுகள் சீரமைக்கப்படும். என் அன்பு குழந்தையே, உன் தேவைகளுக்காக நீ மனதிற்குள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நாளை என்ன நடக்கும், வாழ்க்கை எப்படி நகரும் என்று எண்ணி நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த பதற்றத்தை நான் அறிவேன். ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் காட்டில் மலரும் பூக்களையும் பாதுகாக்கும் நான் என் பிள்ளையான உன்னை எப்படி கைவிடுவேன்? உன் தேவைகள் அனைத்தையும் நான் முன்பே அறிந்திருக்கிறேன். நீ கேட்பதற்கு முன்பே உனக்கு தேவையானவற்றை நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். பண நெருக்கடி, வேலை வாய்ப்பின்மை, வருமானத்தில் ஏற்படும் தடைகள் போன்ற பிரச்சனைகள் உன்னை அழுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த நிலையிலேயே உன் வாழ்க்கை நிற்கப் போவதில்லை. நான் உனக்காக புதிய வாயில்களை திறக்கப் போகிறேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் ஒன்று ஒன்றாக திறக்கப்படும். எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவி வரும். நீ தனியாக போராடவில்லை. என் அருள் உன் வாழ்க்கையின் பொருளாதார பாதையிலும் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் வீணாக போகாது. நீ விதைத்ததற்கேற்ற அறுவடை உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் குறையில்லை என்ற நிலைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். நீ பிறருக்கு உதவி செய்யும் உயரத்தில் இருப்பாய். உன் வாழ்க்கை ஒரு ஆதாரமாக மாறும். என் அருள் உன்மேல் தங்கும். அது உன் வாழ்வை செழிப்பாக்கும். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். பலன் தரும் காலம் வந்துவிட்டது. நீ இதுவரை காத்திருந்த நாட்கள் வீணாக போகவில்லை. உன் உழைப்பையும் உன் பொறுமையையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது பலன் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. சிறிய அளவிலான நம்பிக்கையுடன் நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சில நேரங்களில் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அவை உன்னை நிறுத்த முடியாது. என் அருளின் கீழ் நீ செயல்படும்போது தடைகள் கூட உனக்கான படிக்கட்டுகளாக மாறும். நீ ஒருபோதும் குறைவில் வாழ அழைக்கப்படவில்லை. நிறைவிலும் சமநிலையிலும் வாழவே நீ படைக்கப்பட்டவன். உன் வாழ்க்கையின் பொருளாதார நிலை மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் அமைதியும் நான் உனக்கு தருகிறேன். பணம் இருந்தாலும் அமைதி இல்லாத வாழ்க்கை முழுமையல்ல. அதனால் உன் உள்ளத்தை முதலில் அமைதியாக மாற்றுகிறேன். அந்த அமைதி உன் முடிவுகளையும் உன் செயல்களையும் சரியான பாதையில் நடத்தும். அமைதியோடு செய்கிற முயற்சிகள் வெற்றியாகும். நம்பிக்கை என்பது வெறும் எண்ணம் அல்ல, அது உன் உள்ளத்தில் எழும் ஒரு நிலை. நீ பார்க்காததை நம்பி அதற்காக முன்னே நகரும் தைரியம்தான் நம்பிக்கை. இப்போது உன் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் என் அருளின் மேல் நீ நிலைத்திருப்பாயானால் அந்த சூழ்நிலைகளே உனக்கு வழிவிடும். நீ நம்பும் காரியங்களே உன் வாழ்க்கையில் உருவாகும். அதனால் சந்தேகங்களை உன் மனதில் இடம்பெற விடாதே. நீ எதை நம்புகிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். அதிசயங்கள் நடக்கும் என்று நீ நம்பினால் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும். நம்பிக்கை என்பது செயல்படுவது. நம்பிக்கையோடு நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் அருளால் ஆசீர்வதிக்கப்படும். உன் நம்பிக்கையின் அளவை நான் அறிவேன். அது சோதிக்கப்படலாம். ஆனால் அந்த சோதனைகளின் வழியாகவே அது மேலும் உறுதியாகும். பொன்னை நெருப்பில் சுத்திகரிப்பது போல உன் நம்பிக்கையும் மிளிரும். மனிதனாக பிறந்த எவரும் தவறுகள் செய்யாமல் இருப்பதில்லை. உன் கடந்த கால தவறுகளை நினைத்து நீ குற்ற உணர்ச்சியில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். உண்மையான வருத்தத்துடன் நீ உன் தவறுகளை உணரும்போது அந்த பாரங்களை நான் உன்னிடமிருந்து அகற்றுகிறேன். குற்ற உணர்ச்சி என்பது உன்னை கட்டி போடும் சங்கிலி. அதிலிருந்து இன்று நான் உன்னை விடுவிக்கிறேன். உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கிறேன். பழைய தவறுகளை ஒரு பாடமாக மாற்றி இனி உறுதியாக நடக்க நான் உனக்கு பலம் தருவேன்.
உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது, அது உன்னை வடிவமைத்தது மட்டுமே. இனி நீ அதை கடந்தவன். உன்னை நீயே குற்றப்படுத்தாதே. என் கருணை உனக்கு போதுமானது. என் அருள் உன் பலவீனங்களில்தான் முழுமையாக வெளிப்படும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் உண்டு. இப்போது நீ கடந்து செல்லும் கடினமான காலம் நிரந்தரம் அல்ல. விதைக்கும் காலம் முடிந்து அறுவடைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. நீ விதைத்த உழைப்பும் பொறுமையும் கண்ணீரும் வீணாகப் போகவில்லை. உன் வாழ்வில் புதிய பருவம் ஆரம்பமாகிறது. வசந்த காலம் மலரப்போகிறது. காத்திருக்கும் காலம் உனக்கு சலிப்பை தரலாம். ஆனால் அந்த காத்திருப்பே உன்னை தகுதியானவனாக மாற்றுகிறது. சரியான நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். அவசரப்படாதே. என் காலத்தின் மேல் நம்பிக்கை வை. பருவங்கள் மாறுவது போல உன் சூழ்நிலைகளும் மாறும். நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் அழகாக வடிவமைத்திருக்கிறேன். உன் போராட்டம் வெறும் வெளிப்புறமானது அல்ல. அது உன் உள்ளத்திலும் உன் சூழ்நிலைகளிலும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உன் உள்ளத்தை வலுப்படுத்திக்கொள். உன் தைரியமும் உன் உறுதியும் பெரிய ஆயுதங்கள். நீ நம்பிக்கையோடு நிற்கும்போது எதிர்மறை சக்திகள் உன் அருகில் நிற்க முடியாது. நீ விழிப்புடன் இரு. அதே நேரத்தில் என் பாதுகாப்பின் மேல் முழு நம்பிக்கையோடு இரு. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த தீய திட்டமும் நிறைவேறாது. உன்னை தடுக்க முயலும் எண்ணங்களும் சூழ்நிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக விலகும். வெற்றியின் ஓசை உன் வாழ்வில் ஒலிக்கப் போகிறது. நீ வெறும் தப்பிப்பிழைக்க அழைக்கப்படவில்லை. வெற்றி முழக்கமிட அழைக்கப்பட்டவன். உன் உள்ளத்தில் எழும் துணிவு எதிர்மறையை நடுங்கச் செய்யும். உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நீ தனியாக இல்லை. நான் உன் பக்கத்தில் நின்று உன்னை வழிநடத்துகிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் கவனிக்கிறேன். நீ சோர்ந்து போகும் தருணங்களில் கூட என் ஆற்றல் உன்னை மீண்டும் எழுப்பும். உன் பலவீனத்தை நான் உன் பலமாக மாற்றுகிறேன். நீ நினைத்ததை விட நீ வலிமையானவன். இந்த உலக வாழ்க்கை ஒரு தற்காலிக பயணம். இங்கே நீ சந்திக்கும் சோதனைகளும் கவலைகளும் நிரந்தரமல்ல. உன் ஆன்மா ஒரு உயர்ந்த பயணத்தில் இருக்கிறது. உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கண்காணிப்பில்தான். உனக்கு ஒரு சிறப்பான முடிவு உண்டு. உன் பயணம் அர்த்தமில்லாதது அல்ல. அது ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அமைக்கப்பட்டுள்ளது. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ விழுந்தாலும் உடைந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ மீண்டும் எழுவாய். உன் அனுபவங்கள் அனைத்தும் உன்னை அறிவுள்ளவனாகவும் ஆழமானவனாகவும் மாற்றும். நீ மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறுவாய். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஆட்சியாக இருக்கும். நீ இதுவரை பட்ட அவமானங்களும் நீ சிந்திய கண்ணீரும் நான் மறந்துவிடவில்லை. அவற்றுக்கெல்லாம் பதிலாக நான் உனக்கு உயர்வை அளிக்கப் போகிறேன். உன்னை தாழ்த்தியவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உன்னை அவமதித்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். இது உன் வாழ்வில் மாற்றம் தொடங்கும் காலம். என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த திருப்புமுனை இப்போது மெதுவாக உன் வாழ்வில் நுழைந்து கொண்டிருக்கிறது. நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் நீ அனுபவித்த அவமானங்களும் வீணானவை அல்ல. அவை அனைத்தும் உன்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வரவே நடந்தவை. இப்போது உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. அதை உணர உன் உள்ளம் தயாராக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இனி நான் செய்யப்போகும் மாற்றங்கள் வெளிப்படையாக தெரியும். நீ எதிர்பார்த்ததை விட மேலான காரியங்களை நான் உனக்கு செய்வேன். உன் கண்கள் பார்த்ததில்லை, உன் மனம் கற்பனை செய்ததில்லை என்ற உயரங்களுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். நீ காத்திருந்த காலம் முடிவுக்கு வருகிறது. இனி செயல்படும் காலம் தொடங்குகிறது. உன் உழைப்புக்கும் பொறுமைக்கும் பலன் கிடைக்கும் நேரம் இது. நீ இப்போது சந்திக்கும் சிறிய தடைகள் கூட உன்னை நிறுத்த முடியாது. ஏனெனில் உன் முன்னே நான் வழி செய்து கொண்டிருக்கிறேன். உன் பாதையிலிருந்த கற்களை நான் அகற்றி வருகிறேன். நீ நிம்மதியாக முன்னே நடக்கலாம். சந்தேகங்களையும் பயங்களையும் பின்னால் விட்டுவிட்டு நம்பிக்கையோடு முன்னே செல். உன் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் நோக்கத்திற்கு அருகே கொண்டு செல்கிறது. உன் வாழ்க்கையில் இனி வெற்றிகள் மட்டுமல்ல, உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியும் நிலை பெறும். அந்த அமைதி எந்த சூழ்நிலையாலும் குலையாதது. அது என் அருளின் அடையாளம். அந்த அமைதியோடு நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும். குழப்பம் இனி உன்னை ஆட்கொள்ளாது. நீ பிறரிடமிருந்து அங்கீகாரம் எதிர்பார்த்த நாட்கள் முடிவடைகின்றன. ஏனெனில் நீ உன் மதிப்பை நீயே உணர ஆரம்பிப்பாய். நீ யார் என்பதை நான் உனக்கு தெளிவாக உணர்த்துகிறேன். நீ சிறியவன் அல்ல, நீ தாழ்ந்தவன் அல்ல. நீ என் அருளால் நடத்தப்படும் ஒரு உயர்ந்த ஆன்மா. அந்த உண்மையை நீ உன் உள்ளத்தில் ஆழமாக பதியவை.
உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இனி ஒரு அர்த்தத்தோடு நகரும். உன் செயல்கள் வீணாக இருக்காது. உன் வார்த்தைகள் பலருக்கு தைரியமாக மாறும். உன் அனுபவங்கள் மற்றவர்களை எழுப்பும். நீ நினைக்காத விதத்தில் நீ ஒரு வழிகாட்டியாக மாறுவாய். இந்த உலக வாழ்க்கை ஒரு குறுகிய பயணம் போல உனக்கு தோன்றலாம். இங்கே நீ சந்திக்கும் கவலைகளும் சோதனைகளும் சில காலத்துக்கே. ஆனால் உன் ஆன்மா ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறது. அதனால் தற்காலிகமான வழிகளால் நிரந்தரமான நம்பிக்கையை இழந்து விடாதே. உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கண்காணிப்பில் தான் எழுதப்படுகிறது. உனக்கு ஒரு சிறப்பான முடிவு உண்டு. அது அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். உன் வாழ்க்கையை ஆளும் உண்மையான சக்தி வெளியில் இல்லை. அது உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அந்த சக்தி என் அருளால் உனக்குள் செயல்படுகிறது. அதனால் நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே. நீ விழுந்தாலும் தோற்றாலும் உன்னை எழுப்ப நான் அருகிலேயே இருப்பேன். நீ மீண்டும் எழுவாய். இந்த எழுச்சி தற்காலிகமானது அல்ல. இது உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும் எழுச்சி. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ எதை இழந்தாய் என்பதை மட்டும் நினைக்காதே. நான் உனக்காக என்ன வைத்திருக்கிறேன் என்பதையும் நினை. நீ இழந்ததற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். நீ சிந்திய கண்ணீருக்கும் நீ தாங்கிய அவமானங்களுக்கும் பதிலாக உயர்வை நான் தருவேன். நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை உறுதியாக்கியது. உன் அனுபவங்கள் அனைத்தும் உன்னை அறிவுள்ளவனாக மாற்றியிருக்கிறன. நீ கடந்து வந்த பாதை வீணானது அல்ல. அது உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்கு தயார் செய்தது. இப்போது நீ அந்த நோக்கத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி நான் செய்யும் மாற்றங்களை மற்றவர்கள் தெளிவாக காண்பார்கள். உன்னை புறக்கணித்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் அமைதியாகி விடுவார்கள். நீ உன் வாழ்வின் ஒரு புதிய உயரத்தில் நின்று கொண்டிருப்பாய். இந்த மாற்றம் தற்காலிகமல்ல, இது நிலையானது. நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னே செல். உன் பாதையில் நான் உன்னோடு நடக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் உறுதிப்படுத்துகிறேன். நீ சோர்ந்து போகும் தருணங்களில் கூட என் அருள் உன்னை தாங்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, என் அன்பு குழந்தையே. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம் இப்போது வந்துவிட்டது. இது உன் வாழ்வின் முடிவு அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். இத்தனை நாட்கள் நீ சுமந்து வந்த பாரங்களையும் உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த வலிகளையும் இப்போது கீழே வைத்துவிடு. நான் அவற்றை என் கரங்களில் எடுத்துக்கொள்கிறேன். இனி அவை உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். இன்று நான் உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் சொற்கள் அல்ல. இவை உன் வாழ்க்கையை வழிநடத்தும் தெய்வீக உண்மைகள். நீ இவற்றை உன் இதயத்தில் பத்திரமாக வைத்துக்கொண்டு நடப்பாயானால் உன் பாதை இனி குழப்பமாக இருக்காது. நீ இப்போது ஒரு புதிய மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் பழைய பயங்களும் உன் பழைய சந்தேகங்களும் இனி உன்னை ஆள முடியாது. உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கும். உன்னை தடுத்து நிறுத்தியது போல தோன்றிய காரியங்கள் கூட உனக்கு உதவியாக மாறும். நீ நினைக்காத வழிகளில் நான் உனக்கு வாய்ப்புகளை திறப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட மேலான காரியங்களை உன் வாழ்வில் நான் நிறைவேற்றுவேன். இது என் வாக்கு, இது என் அருள். நீ இனி உன் கடந்த காலத்தில் வாழ வேண்டியதில்லை. அதிலிருந்து நீ விடுதலை அடைந்தவன். உன் எதிர்காலம் இப்போது என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. உன் நாட்கள் வெறுமையாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் அர்த்தத்தோடும் நோக்கத்தோடும் நிறைந்திருக்கும். நீ நடக்கும் இடங்களில் என் அருள் உன்னோடு பயணிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தெளிவு இருக்கும். உன் வார்த்தைகளில் வலிமை இருக்கும். உன் முடிவுகளில் உறுதி இருக்கும். நீ பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறுவாய். உன் வாழ்க்கை பலருக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருக்கும். நீ நினைக்காத விதத்தில் உன் வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்வைத் தொடும். இப்போது அமைதியாக ஒரு மூச்சு இழுத்துவிடு. உன் உள்ளத்தில் நிலவும் அந்த அமைதியை உணர். அது என் அருளின் அடையாளம். அந்த அமைதியுடன் நீ இந்த இடத்திலிருந்து எழுந்து செல். பயம் இனி உன்னை பின்தொடராது. குழப்பம் இனி உன் பாதையை மறைக்காது. என் அருள் உன்னை முன்னே நடத்தும். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உன்னை வழிநடத்துகிறேன். உன்னை காத்து காப்பாற்றுகிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன். நீ நடக்கும்போதெல்லாம் நான் உன் அருகிலே இருப்பேன். என் அருள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது.
என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு முன்னே செல். உன் பயணம் இனிதான் ஆரம்பமாகிறது. என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும்.